ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பயங்கரமான சண்டை. இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு இவ்வளோ பெரிய சண்டைனா இந்த சண்டை ஆரம்பித்தது நம்ம விக்ரம் போல இருக்குது. விக்கல் விக்ரம் எப்போ வக்கரமாக மாறினாரோ, நம்ம விஜய் பார்வதி எப்போ முகத்திரை கிழிச்சாங்களோ அப்போத்துலேருந்து அவரோட வக்கர புத்தி நல்லா காமிச்சிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி கையில் தொடப்ப வச்சுச்சு அப்படியே காமெடிலாம் பண்ணுவார். எவ்வளோ வேலை சொன்னாலும் செய்வார். அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், எதையுமே சொல்ல மாட்டார். நான் ஒரு ஜுமாஞ்சிங்கன்ற மாதிரி பண்ணார். ஆனால் எப்போ வந்துட்டு இவர் அந்த உருமாற்றத்தை அந்த முகத்துறை கிழிஞ்சதோ அப்போத்துலேருந்து அவரோட விஷயங்கள் அதிகமாக போயிடுச்சு. இப்போ என்னடான்னா எஃப்ஜே கிட்ட நான் போராட்டம் பண்ண போகிறேன்றாரு. போராட்டமா? எதுக்கியா போராட்டம்? ஏதோ சுதந்திரத்துக்கு போராட்டம் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன விஷயத்துக்கு போராட்டம் பண்ண போகிறீங்க கேட்டால், அங்கே வந்துட்டு அந்த டைனிங் ஹாலில் சாப்பிட்ணும், அதை தவிர்த்து வேறு எங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா நான் போராட்டம் பண்ணுவேன்றாரு. ஏன் இது என்ன? இது வந்து எல்லாருக்கும் சொந்தமான ஒரு வீடு, சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றோம் அப்படின்னா திடீர்னு வந்துட்டு நம்ம பெட்ரூம்லையும் சாப்பிடுவோம், அங்கேயும் சாப்பிடுவோம், இங்கேயும் சாப்பிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் சரிசமமாக அந்த ஒரு வீடு அப்படின்னு இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வீடு எல்லாருக்குமே சொந்தமானது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறவங்க. அவங்களே வந்துட்டு பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா இது நம்ம வீடு, அது மாதிரி உட்காந்தா சிந்த தான் செய்ய, அதை நான் பெருக்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கிளீனிங் இதெல்லாம் வராரு. அதுவும் வந்துட்டு இந்த கெமி, விஜய் பார்வதி அவங்களாம் இருந்த டீம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒர்க்கு கொடுத்ததுனால அந்த காண்டல் என்ன பண்ணுறாரு, அப்போ இனிமேல் இந்த இடத்துல யாரும் சாப்பிடக்கூடாது. இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க, புரியுதுங்களா? அப்போல்லாம் அவர் தெரில. இப்போ இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கல்ல, நீங்கள் இதை வந்து செய்யணும், இதை அடிஷ்னல் ஒர்க்காக செய்யணும்னு சொன்னோன்னே அவர் காண்டாயிடுச்சு. இதில் வேறு திவ்யா கிட்ட வேறு மோதிக்கிட்டார் போல இருக்குது. அதனால் திவ்யா கிட்ட என்ன, அவங்க மட்டும் தான் சென்ஸாக இருக்கவங்க, அவங்க மட்டும் தான் வந்து இதுவா, நாங்களாம் இங்கே வந்துட்டு 28 நாள் ஒன்றுமே இல்லாமல் குப்பை கொட்டின்றதும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாரு. பயங்கரமாக வந்து சண்டை வெடிக்குது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாப்புல. அதையும் சொல்லிட்டார், நீ கேட்குறியோ இல்லையா விஜய், நான் இனி விடமாட்டேன், இனி அந்த இடத்துல யார் உட்காந்தாலும். ஆனால் அவர் சொல்கிற வர கருத்து கரெக்டு. என்னென்னா அங்கே வந்து சாப்பிட்டா கீழே விழுகும், அதை வந்து பெருக்கிறது கஷ்டம், எல்லாம் ஓகே. ஆனால் இது எல்லாருக்கும் சொந்தமான வீடு. இதை இப்போ வந்து இவர் தொடர்ச்சியாக ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பெருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இது ஒரு கரெக்டு. இவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி, அது எப்போயாவது ஒரு வாட்டி தான் அவருக்கே வருது, அதோட அடுத்த டீம் மாறிடுது. அப்போ அவங்க அந்த மாதிரி மாறி மாறி வரும்போது இவர் எதுக்கு இவ்வளோ சீன் காட்டுறாருன்னா, நான் இருக்கேன்னு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி நான் ஒரு மாற்றம் கொடுத்தது நல்லா இருக்குன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். ஸோ அதனால் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாப்புல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.